ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட உமாராமன் மேடம் இப்போ உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து ஒரு நாளுக்கும் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. அவங்க உயிரோடு இருக்கும்போது கூட அவங்க வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறாங்கன்ற நியூஸை தவிர வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கூட ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பற்றியான நியூஸஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அளவுக்கு அதிகமாக வந்து அளவெடுத்து போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட இன்னொரு நியூஸ் ரொம்பவே ஸ்டாக்காக போயிட்டுருக்கு. அப்படின்னா என்னது அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு பீரோ இருந்திருக்கு. அந்த பீரோவை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீரோவில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து எல்லாமே ஷாக் ஆகிருக்காங்க. அந்த பீரோவில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரோக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்பவே பத்திரமாக வச்சுக்கக்கூடிய, ரொம்பவே வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில புடவைகளெல்லாம் வந்து அந்த பீரோக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது வந்து ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்பவே மெயின்டெனன்ஸ்க்காக வச்சுருக்க புடவை. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஈவெண்ட், அதாவது ஃபங்க்ஷனுக்கு, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத தருணங்களில் உடுத்திய ஒரு சில புடவைகளை அந்த பீரோக்குள்ளே பத்திரமாக வந்து சேகரித்து வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கொஞ்சம் நகைகள்லாம் வந்து பத்திரமாக வச்சுருக்காங்க. அந்த நகைகள்லாம் யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி கொடுத்த நகைகள். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா இவங்களுக்கு ஒரு டைம் வாங்கி கொடுத்த கிஃப்ட் பண்ண நகைகள், அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த பீரோவில் அடுக்கி வச்சுருக்காங்களாம். அதில் மெயினாக முக்கால்வாசி இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ், அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ், இந்த ஃபோட்டோஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக அவங்க வந்து அடுக்கி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்காங்களாம். ஏன்னா வந்து அவங்க பசங்க அவங்க கிட்டலாம் வந்து அது காட்ட ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாரு, உங்கள் அம்மா வந்து இளையராஜா கூட சேர்ந்து மியூசிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சில விஷயத்தையும் ஃபோட்டோ எடுத்து அந்த ரிமெம்பர்லாம் சேவ் பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த பீரோக்குள்ளே சேவ் பண்ணி வைக்கிறதுன்றது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோ, இவங்க சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மேரேஜ் அப்போ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ், இவங்க வந்து நம்மளோட விக்னேஷ் அவங்க பையன் வந்து பிறந்த ஃபோட்டோஸ், இந்த எல்லா ஃபோட்டோஸுமே வச்சுருக்காங்களாம். மெமரிஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வந்து மெமரிஸ்க்கான ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே அதிகமாக சேகரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீரோக்குள்ள மோஸ்ட் ஆஃப் இந்த ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் இல்லாமல் கொஞ்சம் நகைகள், அதுக்கப்புறம் இல்லாமல் முக்கால்வாசி இந்த ஃபோட்டோஸில் தான் தென்பட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே கண்கலங்கி இருக்காரு. இதெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக சேகரித்து நமக்காக நிறைய மெமரிஸை அவங்க சேகரித்து வச்சுட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளேயே எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம உமா மேடம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்ற லெவலில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு குருவாகவும் இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிறைய பேர் இப்போ உங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நீங்களும் மறக்காமல் இரங்கல் தெரிவிச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.